ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப சேடா இருக்கோம். பிகாஸ் 2 டேஸா வீடியோஸ் வந்திருக்காது உங்களுக்கு. ரீல்ஸ் எதுவும் இல்லை, சேலஞ்சஸ் பண்ணல, விளாக்ஸ் எதுவும் பண்ணல. 15th உங்களுக்கு அதான் 15th சேலஞ்ச் வந்திருக்கும் ஃப்ரைடே. ஒரு 1:30 மணிக்கு நைட் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சதுனால அந்த டைமுக்கு வந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு தான் இந்த மாதிரி விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங்கண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எனக்கு கரெக்டா ஒரு 8:30 அந்த மாதிரி டைம்ல தான் தெரிஞ்சுது. இவர் வெளியே போயிட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்றாரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியல. நானும் இந்த வீடியோ பண்ணி எடிட் பண்றதுல அதை கவனிக்கவே இல்லை, யூடியூப் உள்ள போவே இல்லை, மெசேஜ் எதுவும் பார்க்கவும் இல்லை. ஏன்னா நான் வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரி இதுல இருந்ததுனால எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு தான் நான் எதனா ஒரு ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அதை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை அப்படின்ற மாதிரி நான் கடகடன் இவ்வளவு சாப்பிட வச்சு சரி 14th டே தான் நம்ம பண்ணலையே, அட்லீஸ்ட் 15th டேயாவது நம்ம போட்டுடலாம், அப்லோட் பண்ணிடலாம் வீடியோ அப்படின்னு கடகடன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி ஷெட்யூல் பண்ணி முடிச்சுட்டு போய் பாக்குற இவரும் ஃபோன் பண்றாரு, கட் பண்றேன் 1:30 மணிக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டா அது உங்களுக்கு இப்போ வந்துட்டு இருக்கோம். பட் இது அன்எக்ஸ்பெக்டட். நாங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இது எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் எங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னாக்கா, எங்க அப்பா இருக்காரு இல்லையா, எங்க டேடியோட சித்தப்பா, அதாவது எங்க அப்பாவுக்கு சித்தப்பா வேணும், சித்தியே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சோ அந்த சித்தப்பா தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணாக்கு டைம் அம்மா. அந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு, எங்க அப்பாவுக்கு சித்தப்பா வேணும், ஆம்ஸ்ட்ராங் அண்ணாக்கு டைம் அம்மா வேணும். அந்த ரிலேஷன்ஷிப் என்னதான் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டாவது யாரு இன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு நல்லா பேசுவாரு அவரு. அந்த மாதிரி அவருக்கு இப்படிதான் அப்படின்றதுலாம் கிடையாது. லாஸ்ட் மந்த் நானும் என் பொண்ணும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா நான் அவரை பார்த்துட்டு அந்த ரூட்ல தான் வருவேன். ஏன்னா என்னதான் எனக்கு அதுல 3 ரூட் இருந்தா கூட அந்த பக்கம் வந்தா நான் அவரை பார்க்காம வரமாட்டேன். அந்த மாதிரி இல்லைன்னா கம்மன் வந்துருவோம், இருந்தா கண்டிப்பா நின்று பேசிட்டு அவரும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பேசுவாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். என்னன்னாக்கா வரும் பார்த்தாக்கா அதே சைட் என்ன ஆச்சோ அதே சைட்ல தான் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. நான் ஃபேஸை எப்பவுமே க்ளோஸ் பண்ணிப்பேன் வெயில் இருக்கிறதுனால. நான் கையை காமிச்சு கூப்பிடுறேன், அவர் பார்த்துட்டு, ஏன்னா இவ்வளவு கொஞ்சம் சின்னதுல பார்த்தாரு, ஒரு 2 இயர்ஸா பார்க்க முடியல அவளை. அதுவும் கேட்பாரு, எங்க உன் பொண்ணு எங்க, உன் டாக்டர் எங்கன்னு கேட்பாரு. அப்புறமா விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இரு நான் இப்படி பண்றேன் அப்படின்லாம் பேசுவாரு. அதெல்லாம் அப்புறமா பட் அவளை கூட்டு போனேன். அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, ஹைட் ஆயிட்ட அப்படின்லாம் பேசிட்டு ரொம்ப நேரம் அவங்க அந்த லாஸ்ட்ல நின்றுட்டு இருந்தாரு அந்த சைட்ல. அப்புறம் நின்று இவ கையில பேசிட்டு என் கையில பேசிட்டு போயிட்டாரு. அப்புறம் திருப்பி திடீர்னு கேட்டா, இந்த மாதிரி நான் அங்கிள் கூட ஒரு போட்டோ எடுக்கணுமா அப்படின்னா, எடுத்துக்கோ போ அப்படின்னு. அப்புறம் இவ்வளவு அமுச்சு வச்சேன், போ அப்படின்னு. சைட் உள்ள தாண்டி போற. அப்ப அவர் சொன்னார், நீ வராத, நீங்க வராத, பள்ளமா இருக்கு, நான் வர, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. அவரே போட்டோஸ் எடுக்கலாம். நான் எடுக்கலான்னு இருந்தேன், நான் ஃபேஸ்ல துணி எல்லாம் கட்டிட்டு இருந்ததுனால நான் எடுக்கல. அதனால அவ போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுதான் அவரை நான் லாஸ்டா பார்த்து அவர் கூட போட்டோ எடுத்தது. நானும் எடுத்திருந்தா லாஸ்ட் போட்டோ அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ரிமெம்பரன்ஸா வச்சிருப்போம். இப்ப அவ மட்டும்தான் வச்சிருக்கா, அவ கூட எடுத்தது இருக்கு. அது வேற இல்லாம நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது அவருக்கு நான் என்னோட சேனல்ல லிங்க் அமிச்சிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட உடனே அவர் டன்னு போட்டு அமிச்சிருந்தாரு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அவரும் இருக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா என்ன இருந்து என்ன பிரயோஜனம், அவர் இப்ப இல்ல.
அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. அதனாலதான் உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் வரல. நாளையில இருந்து ரெகுலரா வரும். பேசுறியப்பா? இவரையும் கூப்பிட்டு போய் பேச வச்சிருக்கேன் நானு. இவரும் பேசியிருக்காரு. அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஆன்மீக பாடலுக்காக நாங்கள் தினமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம். அவர் வந்து ஆலமரம், அவர் வந்து நிறைய விழுதுகள் விட்டிருக்காரு. கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சாச்சு. அவங்க எல்லாம் இனிமேல் அவங்க பாத்துப்பாங்க எல்லாம். அவர் போல நம்ம கூட தான் இருக்காரு, எங்க கூட தான் இருக்காரு. ஓகே, தேங்க்யூ. Thank you. Bye friends. Bye.